தொடர்ந்து முரசொலியில் காங்கிரஸ் படி தர ஒரு விமர்சனம் நடக்கிறதா? இல்ல, முரசொலியில இது இரண்டாவது முறையாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கும் திருப்பி பேச முடியும், பட் நாங்க ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, நாங்க அந்த கூட்டணியில நீண்ட காலம் இருந்திருக்கோம். எங்களுடைய கடினமான காலகட்டத்தில் திமுக எங்களோட நின்றுருக்காங்க, அவங்களுடைய கடினமான காலகட்டத்தில் நாங்க அவங்களோட நின்றுருக்கோம். கடந்த தேர்தலையும் அந்த கூட்டணியில தான் நாங்க இருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களே தோத்திருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நேரத்தில் அவர்கள் மீது அவங்க பேசுறாங்கிறதுக்காக ஒரு கடுமையான தாக்குதலை நம்மளும் செய்யக்கூடாது. அவங்க தோத்திருக்காங்க, அவங்க வேதனையில் இருக்காங்க. நம்ம கூட்டணியிலிருந்து பிரிய வேண்டிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியிலிருந்து பிரிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இயல்பான ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக முரசொல்லி விமர்சிக்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் அதே மாதிரி கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தள்ளக்கூடாது. இன்னைக்கு இந்தியால ஒரு தலைவர் அச்சமற்று சமரசமற்று நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாரு அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். இந்தியாவில் அவரை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பதவியை பிடுங்கிக்கிட்டு ஒரு 3 பிரதமர்களை கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவரை அவர் எம்பியா இருக்கிறப்ப குடியிருந்த வீட்டில இருந்து ஒரே நாள்ல தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லயும் ராகுல் காந்தி அவர்கள் மேல பாஜக போட்ட கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் RSS எதிராக கடுமையா பேசுறாருங்கிறதுனால. அதனால அந்த மாதிரி ஒரு சமரசமற்று ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையோடு போராடுகிற ஒரு தலைவரை இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு காங்கிரஸ் நலன்களை முன்னிறுத்துறது அல்லங்கிறது திமுக உள்ளிட்ட கட்சிகள் புரிஞ்சுக்கணும். நம்ம பாரதிய ஜனதா கட்சி, RSS, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய பாசிச ஆட்சி இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்டமைப்புகளையும் உடைச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பசங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் ஒரே லட்சியமா பல பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம தான் படிக்கல, நம்ம பசங்க பிள்ளைங்களாவது படிச்சு நல்ல வேலைக்கு போடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுல ஒரு எக்ஸாம் எழுத முடியுதா? இந்தியாவில நீட் எக்ஸாம்ல ஊழல், கியூட் எக்ஸாம்ல ஊழல், என்ன ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேர்வு இருக்குதோ அத்தனை தேர்வுகளையும் ஊழல் நடக்குது. எப்படி ஒரு சாதாரணமா சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த நம்பிக்கையில படிக்க வைப்பாங்க? எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? அதே மாதிரி ஒரு தேர்தல் உண்மையா நடக்க முடியுதா? ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு நாமினேஷன் கரெக்டா பாக்குறாங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் நடைமுறை, நீங்க நீதிமன்றங்கள், பல்வேறு ஊடகங்கள், எலெக்ஷன் கமிஷன், இது எல்லாத்தையுமே நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தேர்தலை ஒரு அரசியல் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நேரத்துல நமக்கு வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப நாங்க கேரளால கூட CPM நாங்களும் எதிர்த்து தான் ஃபைட் பண்றோம். வெஸ்ட் பெங்கால்ல கூட நாங்க CPM, TMC எல்லாம் எதிர்த்து தான் ஃபைட் பண்றோம். ஆனா அது ஒரு அரசியல் ரியாலிட்டி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இந்தியாங்கிற ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்குரிய பொறுப்பு, கடமை எல்லா அரசியல் கட்சிக்கு இருக்குது இல்லையா? அந்த பொறுப்பையும் கடமையும் நம்ம சேர்ந்து செய்யலாம் வாங்கன்னு தான் நாங்க சொல்றோமே ஒழிய, காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட நலன்கள் இருக்குது அதுக்காக யாரையும் நாங்க கூப்பிடல. இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவின் நலன்களை பாதுகாப்பதற்கும் இந்தியாவை பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்பதற்குமான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். அதை நம்ம மறந்துட்டு நாட்டுக்காக நம்ம நிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது மாதிரி முரசொலி இந்த மாதிரி தரம் குறைந்த தாக்குதலை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க என்ன அரசியல கண்ணியத்தை கடைபிடிக்கிறோமோ அதே கண்ணியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கும் நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு கண்ணியமான ஒரு அரசியல்வாதி, ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவங்களுடைய அப்பாரட்டஸ் அவர் கட்டுப்படுத்துவார் நான் நம்புறேன். இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அமைதியா இருக்குது அப்படிங்கறதுக்காக நாங்க கண்ணியமா இருக்கிறோம். அது எங்களுடைய பலவீனம் கிடையாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட்டணிக்கு தெரியல, அவங்க இப்பதான் ஒரு புதிய அரசியல் கட்சியா இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கே அவங்க இன்னும் பழக வேண்டி இருக்கு. அவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு அவங்களும் வரணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிற குறிப்பா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. நமக்கு வர வேண்டிய வரி, நமக்கு வர வேண்டிய திட்டங்கள், நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாமே நமக்கு மறுக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. இதனுடைய உச்சபட்சமாக நமக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலேயே தென்னிந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வருது. ஏன்னா நீங்க TMC இருந்து 20 MPக்கள் இன்று பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய சூழல்ல வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடக்குமோங்கிற ஒரு அச்சம் எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தியும் இந்தியாவின் நலனை முன்னிறுத்தியும் தாவேகா இந்தியா கூட்டணியில இணையணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். நிச்சயமா அதை அவங்க பரிசீலிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.